எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன மக்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய செய்தி, இதுதான் சக்காத்து கொடுக்கும் முறையா? இப்போ நாம் நல்ல முறையில் நோன்பு நோற்று அந்த நோன்பு முடிஞ்சப்புறம் சக்காத்து கொடுக்கணும். அந்த சக்காத்தை ஒரு கண்ணியமான முறையில் மிகுந்த உள்ளச்சத்தோட இறைவன் தந்த செல்வத்துக்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி மரணத்தையும் மர்மையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த சக்காத்தை கொடுக்கணும். இந்த சக்காத்தை மிகவும் அழகான முறையில் இந்த சக்காத்துங்கிற கட்டாய கடமையை செல்வந்தர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றணும். அதுதான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். ஏண்டா இந்த சக்காத்துங்கிறத ஒரு கவர்மெண்ட்டோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ ஒரு அதிகாரியோ அல்லது எந்த ஒரு தனி மனிதனோ யாரும் நமக்கு கட்டளையிடலை. இது முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹ் ஒருவனிட்ட கட்டளை. முஸ்லிம்களாகிய நாம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையில் மிக அழகாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பான் சக்காத்து கொடுக்கறத பற்றி. அதாவது இந்த சக்காத்தை நாம் முறையாக யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இதை ஏன் கொடுக்கணும், செல்வந்தர்கள் சக்காத்து கொடுக்காட்டா அவங்களோட நிலைமை மர்மை நாளில் எப்படி இருக்கும், அவங்க என்ன தண்டனைக்கு ஆளாக்கப்படுவாங்க, அது மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும் புகழணும் அப்படின்னு நினச்சி பெருமைக்காக சக்காத்து கொடுக்குறவங்களுக்கு மர்மை நாளில் என்ன தண்டனை அப்படிங்கிறதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக தன்னுடைய திருமறையில் சொல்லியிருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப இறைவனுடைய சொல்லுக்கு மாற்றமாக பெயரளவில் முஸ்லீமாக இருந்துக்கிட்டு சக்காத்துங்கிற பேரில் அநாகரிகமாக நடந்துக்கிறதுக்கு பேர் தான் சக்காத்து கொடுக்குறதா? இது ஒரு முஸ்லீம் சக்காத்து கொடுக்கும் முறையா? நாம் பெருமைக்காக செய்கிற எந்த ஒரு செயலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சு நாம் பல விஷயங்களை ஆராய்ந்து பார்க்குறோம். இந்த செல்வத்தை இரண்டு வழியில் சம்பாதிக்கலாம். ஒன்று ஹலாலான வழி, இன்னொன்று ஹராமான வழி. ஹலாலான வழிண்டா இறைவனிட்ட கட்டளையை ஏற்று நேர்மையான வழியில் சம்பாதிக்கிறது, இறைவன் தடுத்தவற்றிலிருந்து நாம் விலகி இருக்கிறது. ஹராமான வழிண்டா இறைவன் தடுத்தவற்றிலிருந்து சம்பாதிக்கிறது, இறைவன் எதை செய்யக்கூடாது என்றானா அதை நாம் ரொம்ப எளிதாக செய்கிறது. இந்த இரண்டிலுமே இறைவன் செல்வத்தை கொடுப்பான். ஆனால் நாம் ஹலாலான முறையில் நேர்மையாக நெத்தி வேற நிலத்தில் சிந்தி சம்பாதித்து அதிலிருந்து வர வருமானத்தில் கண்ணியமான முறையில் அழகான முறையில் அடுத்தவங்களுக்கு கூட தெரியாமல் ₹1 சக்காத்து கொடுத்தாலும் அதில் பல கோடி நன்மை இருக்குன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே மாதிரி நம்ம ஹராமான வழியில் சம்பாதிச்சு பகட்டுக்காகவும் வீண் பெருமைக்காகவும் கோடி கோடியாக சக்காத்து கொடுத்தாலும் அதில் எந்த ஒரு நன்மையும் இல்லைன்னு அல்லாஹ் அவனுடைய திருமறையில் சொல்கிறான். இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்று திருமறையை திறந்து பார்த்தா தானே தெரியும். பெயரளவில் முஸ்லீமாக இருந்தால் இதெல்லாம் எப்படி தெரியும்? இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் தான் திருத்தணும், இவங்களோட உள்ளத்தை அல்லாஹ் தூய்மைப்படுத்தணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பணக்காரன் பரம ஏழை, இவங்க இரண்டு பேருமே இறைவன் மத்தியில் சமந்தான். இந்த இரண்டு பேருமே அல்லாஹ்வின் சோதனைக்குட்பட்டவர்கள் தான். இறைவன் ஒருத்தனுக்கு செல்வத்தை அளவில்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், இன்னொருத்தனை வறுமையில் போட்டு வாட்டி எடுக்கிறான். இப்போ இந்த இரண்டு பேருக்குமே இறைவனின் சோதனை இருக்குது. இப்போ இந்த இரண்டு பேருமே தடுமாறுறாங்க. இப்போ பணக்காரன் இவ்வளோ பணத்தை கண்டதும் அவன் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் இறைவனோட நேரான வழியை விட்டு தடுமாறி செல்றான். அதே மாதிரி பரம ஏழையும் அளவுக்கு அதிகமான வறுமையினால் அவனை இறைவழியை விட்டு தடுமாறி செல்கிறான். மொத்தத்தில் ரெண்டு பேருமே தடுமாறுறாங்க. ஒருத்தன் பணம் இருக்கிறதுனால தடுமாறுறான், இன்னொருத்தன் பணம் இல்லாதனால தடுமாறுறான். இந்த இரண்டு பேருடைய செயலுமே இறைவனுக்கு பிடிக்காத ஒரு செயலாக இருக்குது. இப்போ பணக்காரனும் சரி ஏழையும் சரி எப்படி இருக்கணும்டா அல்லாஹ்வின் பார்வையிலேயே இருக்கணும். அல்லாஹ்வின் பார்வையில் இருக்கிறதுண்டா இந்த பணக்காரன் இரவு பகலாக கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சி அதன் மூலமாக அவன் அதிகமான முறையில் பொருளீட்டி அல்லாஹுவுக்கும் மறுமைக்கும் பயந்து அவன் செய்கிற ஒவ்வொரு தான தர்மமும் சக்காத்தும் அவன் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுமே அல்லாஹ்வுக்காக மட்டுமே என்று அவன் எண்ணினா அவன் எப்போவுமே அல்லாஹ்வின் பார்வையில் இருப்பான், அல்லாஹ்வும் அவனை கண்ணியப்படுத்துவான். அதே மாதிரி பரம ஏழையே இவ்வளோ கொடுமையான வறுமையிலும் அல்லாஹ்வுக்கு பயந்து மறுமைக்கு பயந்து அல்ப இந்த உலக ஆசாபாசங்களிலிருந்து விலகி பொறுமையோட அல்லாஹுடைய உதவி எப்போது வரும்னு எதிர்பார்த்து காத்திருந்தா இவனும் இறைவனின் பார்வையில் இருக்கிறான்.
இவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ரொம்ப பெருமைப்படுறான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், செல்வந்தர்களே, உங்களுடைய செல்வம் பாதுகாப்பாக இருக்கணும், அசுத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சக்காத்து கொடுக்கணும், அதை முறையோடு கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு வசனத்துலையும் ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு தெளிவாக சொல்லுவான். அதனால் நாம் இறைவனுடைய வசனத்துக்கு ஏற்றா போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அமைச்சுக்கிறோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கைங்கிறது மர்மையை நோக்கினதாகவே இருக்குது. இனிமேல் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. அதான் இறைவனை சொல்லிட்டானே, இம்மை வாழ்க்கை வீண் விளையாட்டன்று வேறில்லை. வேறு என்ன நம்ம இதுக்கப்புறம் என்ன இருக்குது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக நம்மளுக்கு தெளிவாக சொல்லிட்டான். இந்த உலக வாழ்க்கை வெறும் வீண் விளையாட்டு அன்று வேறில்லை. அதனால் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக மூழ்கி விடாதீர்கள். வீண் பகட்டுக்காகவும் பெருமைக்காகவும் நீங்கள் வாழ நினைக்காதீர்கள். என் பக்கம் திரும்புங்கள், மர்மை வாழ்வுதான் உங்களுக்கு நிலையானது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஒவ்வொரு வசனத்தையும் நம்மளுக்கு அவ்வளோ அழகாக சொல்கிறான். அதனால் மக்களே, வீண் பெருமை எடுத்து வீண் பெருமைக்காக நம்ம எந்த காரியமும் பண்ணாமல் நம்முடைய செல்வத்தை இறைவன் நிறைய தந்தா அதை நம்ம ஏழைகளுக்கு அழகான முறையில் பங்கிட்டு கொடுத்து அவர்களுடைய சிரிப்பை பார்த்து நாம் மகிழணும். அதில் தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கணும். அப்படி என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடித்துக்கொள்கிறேன். இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்ஷா அல்லாஹ்.